சம்மர் வந்துடுச்சு. ஸோ சம்மரில் செம்ம ஹாட்டாக இருக்கும்போது ஸோ நம்ம ஜூஸ் கீஸ் அது குடிச்சு இப்போ மேக்ஸிமம் வெளியே போகிறதில்ல. ஸோ நம்மளுக்கு எந்த பிரச்சனை இருக்காது. அதுக்கு இருக்க குருவிகள்லாம் பார்த்திங்கன்னா உண்மையாக வெயில் ரொம்ப தாகமாக இருக்க போகுது அண்ட் ரொம்ப கஷ்டப்பட போகுதுங்க. இந்த வீடியோவில் நம்ம எப்படி சின்ன குருவி கூடு செய்யணும்னு பார்க்க போகிறோம். ஜஸ்ட் இந்த ரெண்டு பீஸ் வச்சு தான் நான் ஃபுல் ப்ராஜெக்ட் பண்ண போகிறேன். ஸோ 2 பீஸ் நீங்கள் உங்கள் வீட்டில் எங்கே கலக்கலாம். ஸோ 2 பீஸ் மட்டும் இருந்தால் போதும். We can make a super kuruvi kood. Let's see how we do that. ஹைட் ஒரு 6 இன்ச் வைக்கலான்னு இருக்கேன். இதே மாதிரி லென்த் ஒரு 8 இன்ச் வைக்கலான்னு இருக்கேன். ஸோ அதே மாதிரி 2 பீஸ் நான் ரெடி பண்ணிட்டேன். ஸோ இது ரெண்டுமே சைடு பீஸ் கிடச்சிரும். சைடு பீஸ் வச்சுருக்கோம். டாப் பார்த்திங்கன்னா இது 2 டாப் வச்சுருக்கேன். ஸோ டாப் வந்து நான் 4 இன்ச் இதில் அதே சேம் 8 இன்ச் வச்சுருக்கேன். டாப் இப்போ வைக்க போகிறேன். ஒன்று ஆணி போட்டேன். அதுலேயே பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக பிடிச்சிக்கும். ஸோ டாப் இப்படி நிற்க வைக்கும்போது என்ன ஆகுதுன்னா இந்த இடம் வந்து ஃப்ளாட்டாக இருக்குல்ல, இந்த இடம் ஃப்ளாட்டாக இருக்கிறதுனால இந்த இடம் கரெக்டாக உட்காராது மேலே. இது ஒன் செட் ஃப்ளஷ். இப்படி ஃப்ளஷ்ஷாக இப்படி உட்கார வைக்கணும்னா நாங்கள் சின்ன க்ராஸ் கட் பண்ணணும். அது இப்படி ஒரு சின்ன இங்கே க்ராஸ் கட் பண்ணால் தான் இந்த ஆங்கிளுக்கு இந்த ஆங்கிள் கரெக்டாக உட்காரும். ஸோ இங்கே 2 க்ராஸ் கட் நான் பண்ணேன். இப்போது சைட்ஸ் 2 கிடச்சிருச்சு. அங்கே இந்த டாப்பும் கிடச்சிருச்சு. ஸோ ஐ கேன் ஜஸ்ட் கீப். திஸ் ஷேப் கிடச்சிச்சு. இப்போ என்னென்னா இல்லை ஃப்ரண்ட் பேக்கு பாட்டம் எல்லாத்தையும் மூடணும் நம்ம. ஸோ சி வச்சு நான் மார்க் பண்ணிக்கிறேன். வேறு பீஸும் இல்லை. இருந்தாலும் எனக்கு அந்த கேப் பிடிச்சிருக்கு. அந்த கேப் இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஸ்மெல்லாம் வெளியே போகிற மாதிரி இருக்கும். ரொம்ப டக்குன்னு இருக்காது. ஸோ ஐ வில் டூ தேட் ஆல்சோ. ஸோ மார்க் பண்ணிக்கோங்க. Everything is done, almost done. And so last பார்த்தீங்கன்னா பாட்டம் மட்டும் அடிக்கணும். சின்ன பிட்டையும் கட் பண்ணிட்டேன். சின்ன பிட் நான் கட் பண்ணேன். அளவு மெஷர் பண்ணி பிட்டையும் கட் பண்ணால் ஐ திங்க் இட்ஸ் பர்ஃபெக்ட்லி சூட்ஸ். கரெக்டாக சூட் ஆகுது. ஸோ நத்திங் எல்ஸ் இன்டு.
ஃபுல்லாக சேல் பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ இது பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் டன். ஸோ நம்ம பேசிக் ஷேப் ரெடி ஆகிடுச்சு. ஸோ அவுட் எல்லாம் முடிஞ்சு போச்சு. இதனால் நம்ம என்ன பண்ணுவோம், ஃப்ரண்ட்டில் ஃபுல்லாக மூடிட்டு ஒரு சின்ன ஹோல் மாதிரி இருந்தால் தான் குருவி கூடன்னு நம்ம ஒத்துப்போம். ஸோ அதனால் நம்மளும் இப்போ ஒரு ஹோல் போட பிளான் பண்ணுறோம். ஸோ ஓகே, செட் ஆகுது ஆல்மோஸ்ட்.